சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி சந்தித்துள்ளார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி சந்தித்துள்ள நிலையில் கே.பி. முனுசாமியும் சந்திக்க வந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? சென்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலை தற்பொழுது அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளான எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி உள்ளிட்டவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பிற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருந்தார்கள் இன்று காலை. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது பியூஷ் கோயலை சந்தித்திருக்கின்றார்கள். அதிமுகவிற்கு எத்தனை இடங்கள், பாஜகவிற்கு எத்தனை இடங்கள், அது மட்டுமல்லாமல் கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வழங்கப் போகின்ற இடங்கள் குறித்தும், குறிப்பாக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகள் மாநிலங்களவை இடம் ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக தரப்பிலே அது தொடர்பான கோரிக்கைகள் குறித்தும் பாஜகவிடம் இப்பொழுது பேசி வருவதாக சொல்லப்படுகின்றது. அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மற்றும் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை இனங்காணக்கூடிய பணிகளையும் இரண்டு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளும் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவர்களை இணைத்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக மேலும் சில கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் அதிமுக சார்பிலே பியூஷ் கோயலை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். மேலும் நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் சென்னை அருகே நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார். மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். அந்த விஷயங்கள் தொடர்பாகவும் இப்போது ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. நாளை மறுநாள் பிரதமர் வரும் பொழுது அதிமுக சார்பிலே வரவேற்பு அளிப்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே தற்பொழுது பியூஷ் கோயலுடன் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டு விட்டன. அதன்படி எந்தெந்த கட்சிகள் புதிதாக வந்தால் அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பியூஷ் கோயலுடன் அதிமுகவின் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி உள்ளிட்டவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது.